வருகின்றது. என்ன சத்தம் தெரியாது. ஆனா என்ன பண்ண சத்தம் கேட்குதே? சரி உள்ள உள்ளாலதான் எடுக்கணும். அதனால பொறுமையா நினைக்க யார் என்ன விவரம் தெரியாம வெடிச்சு பேசாத.
பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆமா. இவன் என்ன செய்யுமோ ஏது செய்யுமோ தெரியாது. ஆமா. இவனை கொஞ்ச நாள்ல மண்ணில் வைக்க கூடாது. இந்த பூமி மேல வைக்க கூடாது. சொல்லுங்க. செத்து போறாரு அந்த நாரத மகன். அவரு பொண்டாட்டி நீ கட்டிக்கிறியா இல்ல வச்சுக்கிறியா? நாரத பொண்டாட்டியா தங்கத்தானே என்னையா புது மயிறு இல்ல அறியாமல் பேசுகிறான். உன்னோட ஊர் என்ன, பேர் என்ன, எதற்கு இப்படி? இப்ப நாம இந்த மனத்துல இவன் எப்படா இருக்கான்? அவனா ஜகத்து ஆமா கொழுத்து கொளுத்து வளர்ந்து வளர்ந்து இவன் உதிரத்தையும் இவன் கரீசனா ஆமா எப்படி இருக்கான்? நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. உனக்கு எந்த பாகம் வேணும்? எனக்கு என்ன எதுவும் தேவையில்லைங்க. உடம்பு இருக்குது, இடுப்புக்கு கீழே நல்லா பலான இடத்துல கொடுத்துற போதும். நீங்க எதுக்கு இப்படி பேசுற? எதுக்கு என்ன குறைத்து வருகிற? உன்னை நான் என்ன பண்ண தரேன் தெரியுமா? என்ன பண்ண போறேன்? ஒரே எங்க இருந்து தெரியுமா? இந்த மாதிரி கத்திய திடீர்னு வீட்டுல குடும்பத்துல சண்டை வந்துருது. நீ பொல்லாத பையன் இருக்கிற, உனக்கு குறுக்கு நல்லா தெரியும் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு. எப்படியே உனக்கு குடுக்கு துடுக்கும் பெருச்சு புடுக்கும் பெருச்சு. தம்பி தம்பி பாப்பாத்தாடி சரி சரி என்ன செய்ய என்ன செய்ய என்ன சொல்ற? என்ன சாப்பிடாத என்ன சாப்பிடா அதனால என்ன சாப்பிடறேன்னு சொல்றேன்ல இந்த சின்ன பையன் அப்பா சின்ன பையன் இருக்கிற அடிப்படாத கையா இருக்குது. ஆமா அதனால என்னை சாப்பிட்டா உன் உடலையும் ஒட்டாது. உனக்கு கை என்னுடைய உடலும் பத்தாது போதாது. சரி அதனால நீங்க இப்படி செய்யறத விட உனக்கு ஒன்றை விட பல பொருள்கள் கிடைக்கும். ஒன்றை விட நிச்சயமா பொய் சொல்வது கிடையாது. தப்பு எதுவும் பேச மாட்டேன். நீ யாரு? என்னுடைய வீரோ இந்த பப்புன்னு அழகுதான் தூக்கு போடுறாங்க. அவன் தலையே சொட்ட அழகாத்தான் போறேன் ஜெயிப்பியா நாளைக்கு பப்புன்னு அழகாதான் போறேன் சொல்ல ஒரு தலை எந்த தலை ஒரே இந்த மயிறு போனாலும் இந்த மண்டலங்கிற மூளை போமா போகாது. அதனால என்ன சாப்பிடுறதுனாலதான் உனக்கு கட்டாது. இந்த வனத்துல அப்படியே தேடி போனேன்னா ஒரே இடத்துல ஆதியம் சொல்லு கிடைக்குது. அதனால நீங்க அப்படியே போங்க. என்னுடைய வீரோ இந்த தேவலருக்கெல்லாம் சோழனாக இருக்கோம். ரகசியத்தை தேவ ரகசியத்தை சொல்லக்கூடிய என்னுடைய வீரோ நாரத மகாமுனிவர் யாரு மொத்தத்துல நீ பொழைக்கணும். ஆமா அதனால ஆமா
இந்த பக்கமா போன ஆயிரக்கணக்கான பேர்கள் இருக்காங்க. இங்க சாப்பிட்டா என்ன ஒருத்தர் மட்டும் என்ன சாப்பிட்டுட்டு போனா உனக்கு எதுவுமே இறை கிடைக்காது. புண்ணியம் கிடையாது. அப்பா அவர் என்ன சொல்றாரு, ஒண்ணு சாப்பிட்டா பல்லால போறதா வாயில போறதா? இந்த டோபி தலையில சாப்பிட்டா என்ன கிடைக்கும்? நாத்தம் அடிக்கும் ஒண்ணு அது சொன்னாரு பாரு. அப்பா இதே காரணத்துல இன்னும் கொஞ்சம் தொலைவு போனேன்னு வச்சுக்க, உனக்கு ஆதாயம் நிறைய. அப்படி கிடைக்கிறத வச்சுக்கோ. முதல்ல உன்னை என்ன பண்ணுவ தெரியுமா? என்ன பண்ணுவேன்? ஒரு கோட்டை வாங்க தண்ணியை ஊத்தல குடிச்சுக்கோ, அவ்வளவுதான் பண்றது. நான் அவ்வளவுதாங்க பண்ணுவேன். பார்த்தா நீ பொய் சொல்லாத மாதிரி செய்யணும். இப்பே நேரம் வட திசை போ. கரெக்டுக்கு அப்படி வடதிசை சென்றால் ஆயிரக்கணக்கான ஜீவஜாதி கிடைக்கின்றது. வயிறு கிடைக்கலாம். பார்க்கணுமே.
ஒரு முனிவன் வந்தான். முனிவர் வந்தார்கள். அந்த முனிவன் முனிவர்களே எதையோ ஒரு பொய்யை சொல்லி பொய்ய சொல்லி தப்பி ஓடி விட்டான். அடுத்ததாக சரி, ஏதோ ஒரு பெரும் படை படை நம் கண்ணிலே சிக்கியது. சிக்கினது. அந்த படையோ நம்ம கைக்கு ஒண்ணு கூட அகப்படவில்லை. சரி, ஆ, ராஜரமணியன் சந்திக்கு போனோம். சரி முடிச்சதுக்கு வந்தான். ஆமா, இல்லைங்க நல்லவன் நானுங்க. இப்படி நான் வரதெல்லாம் ஒண்ணு கூட உருப்படியே கிடைக்கும். ஒன்றுமே கிடைக்கல. அதனால என்ன செய்யணும் தெரியுமா? அடுத்த வனம் போகணும். எந்த வனம் போகணும்? எந்த லவுடா வனம் போடுற நீ? என்ன வேட்டாடுற? நல்ல டக்குபடிய போன பானத்தை சிங்கத்தை தள்ளணும், சாப்பிடணும். மனக்கறிய போன சாப்பிடணும். ஏன்டா முடிக்கிற நாய் முடிக்கிற மாதிரி? சரியா, இந்த பப்பனுக்கான படால அடிக்கிறேன். நம்ம வீட்டுக்கு சோத்துக்கு 10 பேரை வச்சு எடுத்துக்கிறோம். வீட்டுல பட்டு நிக்கிறாங்க. நம்ம பொண்டாட்டி மாதிரியே பண்றாங்களோ. நாம தேடி வனவனம் நாம் தேடி வந்திருக்கோம். சரியா? ஆமா. அடுத்தபடியாக சரி வந்த யாரு? வீரவர்மன் இந்த அசுரனை கண்டு திக்கு தெரியாமல் ஓடி சிதறி ஓட, சரி, தன் படையெல்லாம் சிதறி ஓடி மூளைக்கு ஒண்ண தப்பி ஓடி விட்டது. ஓடும்பொழுது சரி, என்னாச்சு? என்ன நேரா போகலான்னு போனா எங்க போறான்? எந்த ஆட்சி இல்லப்பா இப்ப அதனால எங்க போகுதுன்னு தெரியாது. மனத்திலே போகும்பொழுது ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தேவ கன்னிகை, அந்த தேவ கன்னிகையிலே ஒரு பெண்ணை நினைச்சு சாபத்தின் காரணமாக சரி வனத்திலே தெரிந்து கொண்டிருக்கான். ஆமா, அப்படிப்பட்ட பெண்ணு கிட்ட போய் 2 பேரும் சிக்க போறாங்க. சரி, அதனால தேவப்பிரபா யாரு வர போறாங்க. அவங்க வந்தா அர்த்தம் சொல்றாங்க.